பஞ்சாங்கம் செப்டம்பர் 11, 2025 11/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 1:59 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி மதியம் 12:47 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகாபரணி. பித்ருக்களுக்கு கடன் செலுத்த வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. மனசுக்கு பிடிச்சவங்களால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து உதவி எதிர்பார்த்து அதை நடத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு மனசுல இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு அடுத்தவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இனிமையாக பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தி வெற்றி காண்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. பெரிய படிப்புக்காக முயற்சி எடுத்து அயல்நாடு போகிறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு இன்னைக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது சந்தோஷத்தையும் மனதைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது தந்தையின் தேவைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களை வெளியூருக்கு போக சொன்னாங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கான பயணமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கும். மனச்சுமை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட கோபத்தில் வார்த்தையை விடுவீங்க. அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடன் கொடுத்தவங்க கேட்கும்போது அவங்க கிட்ட எரிஞ்சு விழுந்து சங்கடப்படுத்துவீங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் செய்வீர்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். தொழில் முறையில் உங்களுக்கு பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மனசில் இனம் புரியாத கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆறுதலாக செயல்படுவதன் மூலமாக மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். அதாவது நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிர்பாராத நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி வேலை விஷயமா எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். புதிய முயற்சி வெற்றியை தரும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வேலையில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால நல்ல நியாயமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதலீடுகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அறிவுபூர்வமாக பேசுவதன் மூலமாக பிரிந்து சென்ற உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டமோ நெருங்கிய உறவினரோ மீண்டும் திரும்ப வருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். இது உங்களுடைய வாக்குச்சாதுரியத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் யாரை எதிரி நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்களே நினச்சி வருத்தப்படுவீங்க, சஞ்சலப்படுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மனோகாரகன் சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து எந்த கிரகங்களின் தொடர்பும் இல்லாமல் இருக்காரு. அதுவும் தேய்பிரை சந்திரன் மனசில் சலனத்தை ஏற்படுத்துவார். கடந்த கால சங்கடங்கள் மனதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி விட்டேத்தியாக இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் உங்கள் கோபத்தை காமிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, ஆன்மீக பெரியவர்களை தரிசிப்பது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மட்டுமல்லாது உங்களுடைய தந்தை வழி உறவுகளிடம் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி கோபத்துலேயும் இரிட்டேஷன்லேயும் வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத சலனத்தை ஏற்படுத்தும். மனசில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேண்டாத எண்ண விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருக்கிட்டையாவது கோபப்பட்டு கத்துவீங்க. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தை வழி உறவுகள், அதுவும் குறிப்பாக சித்தப்பா பெரியப்பா கிட்ட இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனம் மற்றும் வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் செயல்பாடுகள் விஷயத்தில் உங்களுடைய வார்த்தை விரயங்கள் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. மூத்த சகோதரிகள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளுக்கு பலம் பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று இழுபறி நிலைமை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள்.
வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உறவு முறையில் நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களையும் சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளால் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை உறுதுணையாக செயல்படுவார்கள். அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. அதனால் அவர்களுக்காக சில செலவுகளை செய்வதற்கும் தயங்க மாட்டீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தேவையற்ற பேச்சுக்கள், வார்த்தை விரயங்கள் மூலமாக அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வேலை சம்பந்தமாக சில புதிய முயற்சியில் புதிய நபர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் அந்த புதிய நபர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் சற்று மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 2ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆரோக்கியத்திற்கு சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகள் சார்ந்த செலவுகள்னு இருக்கும். ஆனால் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தானாக மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தந்தை வழியில் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். மருத்துவத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். உங்கள் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு தண்டனமாக அதிகமான பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்களுடைய கடந்த கால எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. விட்டு விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். வீண் செலவுகள் மட்டுமல்லாமல் மருத்துவ செலவுகளும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது வம்புக்கு இழுத்து தேவையில்லாமல் பேச்சுக்களை பேசி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுடைய பிபியை டென்ஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாருக்கிட்ட பேசுவீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட, உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், வெண்டார்ஸ், இவங்ககிட்டெல்லாம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. உங்கள் கௌரவத்தை நீங்களே பாதிச்சுக்கிற மாதிரி சில வார்த்தைகளை விட்டு சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாளாக இருக்கும். வேண்டாத விஷயத்தை பற்றி பேசுவீங்க. குறிப்பாக கடந்த கால நிகழ்வுகள், கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை பற்றி பேசுவீங்க. அடுத்தவங்க தவறை பற்றி பேசும்போது உங்கள் தவறை பற்றி பேசக்கூடாதுன்னு அதில் அழிச்சாட்டியமும் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார விஷயமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் அது அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளுக்கு வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள். உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடும் சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்ப்புக்கு உண்டான பலன் இன்னைக்கு கிடைக்காது. மகர ராசி, இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களிடம் தங்களுடைய வேலையை கொடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கான பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீட்டு அடமானம் வச்சாவது பண்ணலான்னு பார்த்தா வீட்டுக்கும் ஒழுங்கான பணம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்கீங்க. ஆனா பெருசா பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் இன்று வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்குமே அன்றி அதனால லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்துல அவங்களுடைய ரகசியத்தை வெளியில சொல்லி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத குழப்பம் சஞ்சலம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷகரமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு பெருசாக வாக்குவாதங்கள் இருக்காது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை குறைத்தால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. அடுத்தவங்க விஷயத்துக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் அடுத்தவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகளாலும் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த பண தேவைகள் பூர்த்தியாகாத சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்காக அடுத்தவங்க கிட்ட எதிரிகள்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய தொழில்முறை காம்படிட்டர்ஸும் சரி உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க, சாதகமாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருப்பவர்களாகட்டும், படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், கலைத்துறை நண்பர்களாகட்டும் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்குது. அடுத்தவங்க குடும்ப பஞ்சாயத்துக்காக நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட நபர்களாக இருந்தால் இன்று வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய எதிரிகளை கையாளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணவங்களே இன்னைக்கு எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.